ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் கரம் மசாலா திரிக்கிறேன். இது வந்து நீங்கள் திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு எதுக்குனாலும் குருமா எதுக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். கடையில் வாங்கவே வேண்டிய தேவையில்லை. அதேமாரி உங்களுக்கு இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட்டு, திண்டுக்கல் அந்த டேஸ்ட் வேணும்னா இதை வறுத்து லேசாக வறுத்துட்டு இதை தாளித்து இதை திரிச்சு வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த பிரிஞ்சி லீஃப் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கிக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். பிரிஞ்சி இலை, அப்புறம் இது கல்பாசி. இது பாருங்க இப்படி இருக்கும். இது மெயின், இதெல்லாம் மெயின் கல்பாசி. இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கிராம்பு, இது கிராம்பு, ஏலக்காய். அப்புறம் இது பாருங்க, இது வந்து மராத்தி மூக்கு. இது மராத்தி மூக்கு. இது கொஞ்சமாக தான் இருந்துச்சு என்கிட்ட, அது நடுவே சரி. மராத்தி மூக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். இது சில இடத்துல பெருசாகவும் கிடைக்கும். இது மராத்தி மூக்கு. இது கிராம்பு, இது வேற அது வேற. அப்புறம் இது கொஞ்சமாக போட்டால் போதும். அன்னாச்சி பூ இது ஒரு 3 போட்டால் போதும். அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாலும் இப்போ ரொம்ப கருகிற வரைக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு திரிச்சிட்டு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க திரிச்சிட்டேன். இந்த பொடி, இந்த இதான் பிரியாணி மசாலா போட்ட பொருள்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல, அதெல்லாம் இவ்வளவு எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் கிராம்பு மாத்திரம் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஏன்னா கிராம்பும் ஏலக்காவும் கொஞ்சம் காட்டாயிரும். நீங்க வரும் நிறைய போட்டீங்கன்னா காட்டாயிரும். மிச்சது கூட கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கிராம்பும் ஏலக்காவும் கொஞ்சம். இப்ப பாருங்க இந்த மாதிரி பொடி. இப்போ இந்த பொடியை இவ்வளோ போட்டால் போதும். பிரியாணிக்கெல்லாம் சூப்பராக வதக்கிச்சில இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குறோம்ல, அப்போ இவ்வளோ போட்டால் போதும். வெஜிடபிள் பிரியாணி எதுக்கு நான் பிளெயின் புலாவுக்கு கூட அதுக்கு கொஞ்சமாக இவ்வளோ போட்டால் போதும். குருமாக்கெலாம் போடுங்க. எதுக்குனாலும் இந்த மசாலா போடுங்க. செம்ம பிரியாணிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் திரிச்சிட்டு போட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.